எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு பக்கோடா எப்படி பண்ணன்னு தான் பார்க்க போகிறோம். வீட் ஃப்ளோர் பக்கோடா. இப்போ வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் பொடுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் 2 எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பசங்க சாப்பிடுவாங்க, நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 2-3 சேர்த்துக்கோங்க. பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை 2 ஒரு கைப்பிடி அளவு நல்லா சேர்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அமைக்க காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் சப்பாத்தி இது பக்கோடாக்கு போடுவோம்ல உதிரியும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டு 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோதுமை மாவு பக்கோடா. இப்போ வந்து லீவு டைம், பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு